بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரவிலிருந்து ஒரு 5 நாட்கள் இஸ்லாம் கூறுகிற ஜகாத் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை மனிதர்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக பொருளாதாரம் இருக்கிறது. இந்த பொருளாதாரம் சில மனிதர்களிடத்தில் எக்கச்சக்கமாக குவிந்து கிடக்கிறது. ஒரு சில மனிதர்களிடத்தில் எக்கச்சக்கமாக குவிந்திருக்கிற அதே வேளையில் வேறு சில மனிதர்களிடத்தில் அந்த பொருளாதாரம் கொஞ்சம் கூட இல்லாமலும் இருக்கிறது. உலகத்தை பொருளாதார ரீதியாக பிரிப்பதற்காக நிறைய சித்தாந்தங்கள் வந்தன. ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற கம்யூனிச சித்தாந்தம் என்பது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. அது என்ன, ஒரு சாரார் மட்டும் நிறைய சம்பாதித்து பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். வேறு சிலர் அவர்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து அந்த எந்த ஏழையாக இருக்கிறார்களோ அதே நிலையில பயணிக்கிறாங்க. அவனுடைய பொருளாதார நிலையானது கொஞ்சம் கூட முன்னேறவில்லை. இது எப்படி? அது எப்படி மனிதர்கள் மத்தியில பொருளாதாரத்தால ஒருத்தர் எப்படி உயர்ந்து இருக்கலாம், இன்னொருத்தர் எப்படி தாழ்ந்து இருக்கலாம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை கம்யூனிசம் பேசியது. ஆனால் கம்யூனிச சித்தாந்தம் அப்படி பேசினாலும் அது உலக அளவில் அந்த சித்தாந்தமானது வெற்றி அடையவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்றார்கள். ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது. அனைவருடைய சொத்து மதிப்பும் அனைவருடைய சம்பளமும் அனைவர்களுடைய பொருளாதார நிலையம் சமமானதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். அப்படி இருந்தால் உலகமே இயங்காது. என்னுடைய சொத்து மதிப்பு 1 கோடி, இன்னொருடைய சொத்து மதிப்பு 1 கோடி என்றால் அவருடைய அலுவலகத்தில் நானோ என்னுடைய அலுவலகத்தில் அவரோ பணிபுரிய மாட்டார்கள். யாருமே கூலி வேலைகளுக்காக அடித்தட்டு வேலைகளுக்காக எந்த மக்களும் வரமாட்டார்கள். ஏன்? எல்லாருடைய பொருளாதாரமும் சமமாக இருக்கிறது. நான் போய் ஏன் அவனுக்கு கீழே வேலை செய்யணும், நான் என்ன அடிமையா என்றெல்லாம் பேசுவார்கள். இப்படி பொருளாதாரத்தை மையமாக வைத்த கம்யூனிச சித்தாந்தம் உலகம் முழுவதும் பேசப்பட்டாலும் சில நாடுகளில் அவை ஆட்சி கட்டிலே அமர்ந்தாலும் கூட காலப்போக்கில் அவைகளெல்லாம் செயலிழந்து வேறு வேறு சித்தாந்தங்களாக பிரிந்து சென்று விட்டது. எனவே இந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்த இந்த ஜகாத் உலக அளவில் இது நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் ஜகாத் மாதிரியான ஒரு பொருளாதார திட்டத்தை எந்த மதமும் பேசவில்லை, எந்த இலக்கியங்களும் பேசவில்லை, எந்த சித்தாந்தமும் பேசவில்லை. அதுதான் உண்மை. வெறுமனே பொருளாதாரத்தை மையமாக வைத்து இஸ்லாம் பேசுகிற ஜகாத் இருக்குல்ல, அந்த கான்செப்ட உலகத்துல எந்த சித்தாந்தமும் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் என்பது ஒரு ஆன்மீகத்தை சொல்ல வந்த மார்க்கம். இது வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் பேசுகிற மார்க்கமா இஸ்லாம்? வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் பேசுகிற ஒரு வழியா நம்முடைய இஸ்லாம் இல்லை. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும்னு இறை வழிபாட்டை முதன்மையாக வைத்து ஆன்மீகத்தை பேசுகிற இஸ்லாத்தில் இந்த அளவிற்கான ஒரு பொருளாதார திட்டம் வேறு எந்த மத கிரந்தங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த பொருளாதார நிபுணர்களும் கூட இவற்றை உலகத்துக்கு முன்மொழியல. அப்பேற்பட்ட ஆகச் சிறந்த பொருளாதார திட்டம் இந்த ஜகாத். ஆனால் இந்த ஜகாத்தை எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஜகாத்ண்டா என்ன? அது பணக்காரங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அது ரம்ஜானுக்கு ஏதாவது கைதி சட்டை கொடுக்கணும்.
விளங்கி வைத்திருப்பது. ஜகாத் என்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு பொருளாதார திட்டத்தை சமுதாயம் எப்படி சுருக்கி பார்க்குது தெரியுமா? ஜகாத்ண்டா இல்லாதவங்க அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? ரமலான் மாதத்துல கையிலையும் சட்டையும் கொடுப்பாங்க, சேலையும் ஜாக்கெட்டும் கொடுப்பாங்க. இது வல்ல ஜக்காத்து. ஏதோ ஜக்காத்துடைய ஒரு பிரிவாக அப்படி கொடுக்கலாம்னு வைத்துக் கொண்டாலும் ஒட்டுமொத்த ஜக்காத்துடைய நோக்கம் இதுவா என்றால் இல்லவே இல்லை. நாம சின்ன வயசுல எங்கேயாவது நம்முடைய தெருக்கள்ல வீதிகள்ல ஏதாவது ஒரு பாட்டியை நம்ம பார்த்திருப்போம். ஏழையாக இருப்பார். ஏதோ அவருடைய வீட்டில் இருப்பதை வைத்து இட்லி வேக வைத்தோ அல்லது ஏதாவது தின்பண்டங்கள் தயாரித்தோ விற்பனை செய்வார். நாம வளருவோம், அவருடைய வயதும் வளரும். நாம வளர்ந்து ஒரு 30 வயசுல இருப்போம். இந்த பாட்டி யார் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது இவங்கள்ட்ட தான் நான் இட்லி வாங்கி நான் சாப்பிட்டுட்டு போவேன், இவங்கள்ட்ட இருந்தா நான் முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன்னு அந்த மலர்ந்த நினைவுகளை பேசுவோமே தவிர பொருளாதாரம் 30 ஆண்டுகள் கழித்தும் அந்த பாட்டிக்கு அதே நிலைதான். அப்ப அந்த தெருவில் எந்த முஸ்லீமுமே ஒரு செல்வந்த முஸ்லீம் இல்லையா என்றால் இருக்கிறார்கள். பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அப்புறம் ஏன் இவர்களுடைய பொருளாதார நிலை ஏன் இப்படி இருக்கிறது? சற்று யாராவது ஒரு பெருந்தொகையை கொண்டு உதவி செய்து கொடுத்திருந்தால் ஒரு வீடு கிடைச்சிருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவர்களுடைய தொழில்துறையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கலாம், சற்றே பொருளாதார நிலையில கொஞ்சம் உயர்ந்திருக்கலாம். ஆனாலும் இல்லையே, ஏன்? அப்படியானால் ஜகாத் என்பதை முஸ்லிம் சமூகம் முழுமையாக புரியவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஆய்வுகள்லாம் கூட ஜகாத் மாதிரி தோத்து போயிடும், இப்படி ஒரு திட்டமா என்று. ஆனால் அந்த திட்டத்தை நாம் சரிவர நடைமுறைப்படுத்தவில்லை. ஆங்காங்கே சில ட்ரஸ்டுகள், இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் நாங்கள் ஜகாத் வசூலிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்னு சொன்னாலும் கூட அது எல்லா தரப்பு ஏழைகளவே போய் சென்றடைந்ததா, அதனால் கிடைத்த பலன் கிடைத்ததா என்றால் அதுவும் இல்லை. இதை யதார்த்தமா பேசினா அதான் உண்மை, அதுவும் இல்லை. அப்படியான இந்த ஜக்காத்தை நாம் எப்படி அணுக வேண்டும், இந்த ஜக்காத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தொடரில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே முதலாவதாக இந்த ஜகாத் என்கிற ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? இந்த ஜகாத் என்கிற சொல்லானது திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்களில் வருகிறது. இப்ப தொழுகைத்த கூட ஓதுனாங்க இல்லையா? அதாவது ஆத்து ஜகாத்த. இப்படி திருமறை குர்ஆன்ல ஆத்து ஜகாத், ஆத்தவு ஜகாத், முக்தூன ஜகாத், யுக்தூன ஜகாத், அதே மாதிரி ஆத்தை துமு ஜகாத் என்று ஏராளமான இடங்கள்ல திருமறை குர்ஆனில் வருகிறது. இது எல்லாத்துக்குமே பொருள் ரூட் என்னன்னா ஜக்கா என்கிற சொல்ல இருந்தா ஜக்காத்துங்கிற ஒரு சொல்லானது வருகிறது. ஜக்கா, ஜக்கானா கொடுக்கிறது, அதாவது சுத்தப்படுத்துறது. ஜக்கா என்றால் சுத்தப்படுத்துவது, பரிசுத்தப்படுத்துவது. அந்த ஒரு வேர் சொல்லுல இருந்துதான் அந்த ஜக்காத்துங்கிற சொல்லானது வருகிறது. இந்த சொல்லுக்கு முன்னாடி ஆத்து, ஆத்தவு, முக்து, யுக்து இப்படி ஏதாவது சொல்லை போட்டால் தான் அது முழுமையான பொருளை தரும். ஏனென்றால் அது ஒரு வினை சொல், அது ஒரு வினை சொல். இப்ப ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, சில பேர் முஸ்லீம்கள்லயே இந்த ஜக்காத்துங்கிறத எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க? ஜக்காத்னா சுத்தப்படுத்துறது, அதனால எங்களை நாங்களே சுத்தப்படுத்தி கொண்டோம், அதாவது உள்ளத்தை சுத்தப்படுத்துறதா புரிந்து கொண்டு நாங்கள் எங்களை நாங்களே சுத்தப்படுத்தி கொண்டோம், அதனால நாங்க ஜக்காத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம், கொடுக்க தேவையில்லை என்கிற ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். முதல்ல ஜக்காத்துங்கிற ஒரு சொல்ல அப்படியே பொருள் தராது. ஜக்காத்னா என்ன சுத்தப்படுத்துறது? என்ன சுத்தப்படுத்துறது? ஆத்து ஜக்காத், கொடுத்து சுத்தப்படுத்து. ஆத்தவு ஜக்காத், முக்து ஜக்காத், யுக்து ஜக்காத், இப்படி ஒரு சொல்லை சேர்த்தால் தான் அந்த ஜக்காத்துடைய பொருளானது முழுமை பெறும். அந்த வகையில ஜக்காத் என்கிற சொல்லிற்கு சுத்தப்படுத்துதல், பரிசுத்தப்படுத்துதல் என்கிற பொருளை திருமறை குர்ஆன் ஏராளமான இடங்களில் பேசுகிறது. நாமெல்லாம் என்ன அறிஞ்சிருக்கிறோம் தெரியுமா? இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் போல இருக்கு, வேற யாருக்கும் கடமையாக்கல என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. திருமறை குர்ஆனுடைய வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
19வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து வ அவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி தும்து ஹய்யா. இந்த சொற்றொடர் யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்றது இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு சொன்னது. என்ன சொன்னாங்க? வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பாக்கியம் உள்ளவனாக ஆக்கி இருக்கிறான். வ அவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தொழுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் அவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். சொல்றது யாரு? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஜகாத்துங்கிறத ஒட்டுமொத்தமா அல்லாஹ் உலகத்துல படைச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல மட்டும் ஏழைங்க கிடையாது, ஏழை பணக்காரன் என்கிற அந்த கான்செப்ட் ஆனது அப்பவுல இருந்தே இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வ அவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இந்த ஜக்காத் என்பது இருந்திருக்கிறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, நான் இவருடைய அந்த குலத்துல தானே வந்திருக்கிறேன், என்னுடைய மூதாதையர் அவர்தான். யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே 19வது அத்தியாயத்துடைய 55வது வசனம், வகான யக்முரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. வகான யக்முர் அஹ்லஹு, அவர் தன்னுடைய குடும்பத்தை ஏவினார். என்ன ஏவினார் தெரியுமா? பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுவுங்க அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் நபி தன்னுடைய குடும்பத்தாரை ஏவுகிறார்கள். வஸ்ஸகாத்தி, ஜக்காத்தை கொடுங்கள், ஜக்காத்தை மக்களுக்கு தாங்க என்று ஜக்காத்தை குறித்தும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்திற்கு ஏவி இருக்கிறார்கள். இஸ்மாயில் நபியை பற்றிய வரலாறுகள் நாம் நிறைய படிச்சிருக்கிறோம். அங்க போனாங்க, பாலைவனத்துல தண்ணி இல்ல, அங்க கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் அங்க இருந்தாங்க, இங்க இருந்தாங்க, எவ்வளவோ வரலாறுகள் இருக்குல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏவி இருக்கிறார்கள், திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த ஏழைக்கு இந்த பணக்காரர் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற அந்த ஒரு சித்தாந்தத்தை எல்லா நபிமார்களிடத்தில் காலத்திலேயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி இருக்கிறான். ஏன் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிறீங்க, ஃபஅலல் கைராத்தி வ இகாம ஸலாத்தி வ ஈதா ஜகாத், 21வது அத்தியாயத்துடைய 73வது வசனம். ஃபஅலல் கைராத், நல்ல செயல்களை நான் செய்யணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஏவி இருக்கிறான். வ இகாம ஸலாத் வ ஈதா ஜகாத், நான் ஜகாத்தை கொடுக்கணும், தொழுவணும்னு அவன் எனக்கு வகை மூலமாக கட்டளையிட்டு இருக்கிறான் என்று நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய சமூகத்தாருக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்றால் முதல்ல என்ன புரியணும் தெரியுமா? முதல் அம்சம், இந்த ஜகாத் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாருக்கு மட்டும் கடமையாக்கவில்லை. இந்த ஜகாத் என்கிற உன்னதமான அந்த பொருளாதார திட்டத்தை எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசித்திருக்கிறான். எல்லா நபிமார்களுமே அதை குறித்து பேசி இருக்கிறார்கள். ஈசா நபி பேசி இருக்கிறாங்க, இஸ்மாயில் நபி பேசி இருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் பேசி இருக்கிறாங்க. என்றால் இந்த ஜக்காத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய நபிமார்களுடைய உம்மத்தாருக்கும் நிறைய கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி விட்டு அது குறித்து என்ன பேசுகிறான் தெரியுமா? பொத்தாம் பொதுவாக நம்முடைய பார்வை என்ன? ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறார், அவர் சம்பாதிச்ச அந்த பணத்துல இருந்து மக்களுக்கு கொடுக்கிறார், ஜக்காத்தாக தான தர்மமாக கொடுக்கிறார்னு வைங்களே, என்ன தெரியுமா நினைச்சுக்குவாரு? இது ஏன் காசு, நான் ஏன் தெரியுமா உதவி செய்யறேன், எனக்கு உதவி செய்யலாம்னு தோணுது, அதனால நான் செய்யறேன். சும்மா வந்துகிட்டு என்னைய கட்டாயம்லாம் படுத்தக்கூடாது, நானா நினைச்சா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். இதுதான் பெரும்பாலான செல்வந்தர்களுடைய மனநிலை. ஏப்பா அதை இருக்கானு எடுத்து கொடுப்பா, கொடுப்பா, ஏன் காசு, நான் சம்பாரிச்சது, எனக்கு தான் அந்த வழி தெரியும் பேசுகிறார்கள். போய் பணத்தை கேளுங்க, என்னங்க பணம் பணம் பணம்னு, எவ்வளவு கஷ்டமா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறேன், அதை கொடுங்க, இது கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க, அவனுக்கு கொடுங்கன்னு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு. இந்த செல்வத்தை இவன் சம்பாதித்து வைத்திருப்பது தன்னுடைய உழைப்பால்,
தன்னுடைய முயற்சியால் தனக்கு சொந்தமான செல்வம் என்று அவன் கருதி கொண்டிருக்கிறான். மற்றவங்களுக்கு கொடுக்கிறத அவனின் பெருந்தன்மை என அவன் நினைக்கிறான். அப்படித்தானே உலகத்துல யதார்த்தம் அதுதானே. பெரும்பாலான பணக்காரர்கள்லாம் அடேங்கப்பா கொடுக்குறாரா எவ்வளவு பெருந்தன்மை அப்படிதானே பேசுறோம். நம்ம யதார்த்த மனநிலை எப்படி இருக்கு? ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாருன்னா நல்ல மனுஷப்பா, நல்ல ஒரு பெருந்தன்மையா ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு பெருந்தன்மையா ஒரு நிழற்குடை அமைச்சு கொடுத்திருக்கிறாருன்னு செல்வந்தன் ஒருவன் உதவி செய்வதை பெருந்தன்மை என்று பார்க்கிற ஒரு யதார்த்த மனநிலை இங்கு இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது என்ன தெரியுமா? அவனோட பெருந்தன்மையும் கிடையாது, யாருக்கு உதவி செய்யறானோ அவன் இழிவானவனும் கிடையாது. அப்படியானால் அது என்ன என்றால், திருமறை குர்ஆனுடைய 70வது அத்தியாயத்தின் 24, 25வது வசனம். அந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குன் மஅலூமுல் லிஸாயிலி வல் மஹ்ரூம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவது, உலகத்துல இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை எந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. அது அறிஞர்கள் எழுதின புத்தகமா இருந்தாலும் சரி, வேத கருத்துள்ள புத்தகமா இருந்தாலும் சரி. வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூமுல் லிஸாயிலி வல் மஹ்ரூம். அல்லாஹ் என்ன தெரியுமா பேசுறான்? அதாவது உங்களுடைய செல்வம் இருக்கு இல்லையா, அம்வால், அம்வால்னா செல்வம், மால்னா பணம், ப்ளூரல் ஃபார்ம் தான் அம்வால். இந்த செல்வங்களிலிருந்து யாசிப்பவர்களுக்கு, யாசிப்பா வாய் விட்டு கேட்கிறவங்க, ஐயா எனக்கு ஏதாவது தாங்க கேட்கிறவங்க, அந்த யாசிப்பவர்களுக்கும் வல் மஹ்ரூம் யாசிக்காம கேட்காம இருக்கிறாங்க அவர்களுக்கு, ஆனா ஏழையா இருக்கிறாங்க அவர்களுக்கும் எடுத்து குடுன்னு அல்லாஹ் சொல்லல. என்ன தெரியுமா சொன்னா? வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும், யாசிப்பவருக்கும் யாசிக்காதவருக்கும் அவர்களுக்கான உரிமையை நீ கொடு என்று பேசுகிறது திருமறை குர்ஆன். நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த வார்த்தையை. ஹக்குங்கிற ஒரு வார்த்தை ஓ செல்வத்திலிருந்து, நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு பணத்துல இருந்து நீ மக்களுக்கு கொடுக்கறீல்லப்பா, மக்களுக்கு நீ கொடுக்கிறது உன்னோட பெருந்தன்மை கிடையாது, உன்னோட பெருமை கிடையாது. நீ அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கிறீன்னா அந்த 100 ரூபாயை பெறுவது அவனுடைய உரிமை. ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இது சக்காத்து பணப்பா, கடை வச்சு பொழைச்சுன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா? அது நம்முடைய பெருந்தன்மை கிடையாது. யாருக்கு உதவி செஞ்சோமோ அந்த ஏழையுடைய உரிமை என்று திருமறை பேசுகிறது. எவன் பேசுவான் உலகத்துல? ஏதாவது ஒரு கருத்தை காட்டுங்க. எப்படி உலகத்துல ஒருத்தவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 10 கோடியை கொடுத்து 10 ஏழைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறானா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 10 ஏழைக்கும் சேர்த்து நான் உனக்கு வழங்கி இருக்கிறேன், நீ அவர்களுக்கு கொடு. கொடுக்கறதுனா உனக்கு மறுமையில இருக்கு உரிமை. அது நம்மகிட்ட காசு பணம் சேருது இல்ல, நாம தான் சம்பாதிக்கிறோம், நாம தான் உழைக்கிறோம், நாம தான் ஓடுறோம், நாம தான் ஓடியாரோம், எல்லாம் ஓகே தான். ஆனா நம்மிடத்துல ஒரு 100 ஏழைகளுக்கான உரிமையை சேர்த்துதான் நம்முடைய சொத்து மதிப்பு. 50 ஏழைகளுக்கான உரிமை சேர்த்துதான் என் பேங்க் பேலன்ஸ். 25 ஏழைகளுடைய உரிமை சேர்த்துதான் எனக்கு கிடைக்கக்கூடிய இடம், மத்த ப்ராப்பர்ட்டி, காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட் எல்லாம். இத உரிமைன்னு சொல்லுதுங்க இஸ்லாம். நீ வச்சிருக்கிறீன்னா அது 10 ஏழைகளோட உரிமையை சேர்த்து நீ வச்சிருக்கிறப்பா, எடுத்து கொடு. வாங்குறவன் ஒன்னும் இடிச்சவாய இல்ல, வாங்குறவன் ஒன்னும் ஒரு தரம் கெட்டவன் கிடையாது. உன்கிட்ட அவனுக்கு சேர்த்துதான் நான் கொடுத்தேன், நீ கூட அவனுக்கு. திருமறை பேசுகிறது. அதே மாதிரி 17வது அத்தியாயத்தில் 26வது வசனம், வ ஆதி தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன சபீலி வலா துபத்திர் தபுதீரா. இந்த வசனத்தை என்ன தெரியுமா சொல்றா? வ ஆதி தல் குர்பா, உங்க உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உறவினர்கள், வல் மிஸ்கீன் கேட்கிற ஏழை, வப்ன சபீல் ஒண்ணுமே இல்லாம பாதையில நடமாடாத நாடோடியா, அவனுக்கு வீடு கிடையாது, ஒண்ணுங்க, இங்க ஒரு 10 நாள் இருக்கிறான், அங்க ஒரு 10 நாள் இருக்கிறான், கிடைச்சதை சாப்பிடுறான், இவர்களுக்கான உரிமையை நீ கொடு. ஆத்தீதல் குர்பா, உறவினர்களுக்கு நீ கொடு, மிஸ்கீன்களுடைய உரிமையை கொடு, அதே மாதிரி நாடோடிகளுக்கான உரிமையை கொடு என்று மற்றவர்களுடைய பணத்தை உரிமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நாம கொடுக்கிறது.
நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கிறோம்ல, நம்ம பார்வையில எப்படி இருக்கிறது இன்றைக்கு? ஒரு உறவினருக்கு ஒண்ணுமே இல்லை, அவரை நம்ம உறவினரா முதல்ல கருதிடுவோமா? ஒருத்தர் பெரிய பணக்காரரா இருக்கிறாரு பொருளாதாரத்துல, அவருடைய உறவினர் ஏழையா இருக்கிறாரு, இவர் என்னுடைய உறவினர்னு வெளியில சொல்றது கூட வெக்கப்படுவோம். ஏன் தெரியுமா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு இல்லல்ல, பொருளாதார ஸ்டேட்டஸுக்கு அவர் இல்லல்ல. போய் நம்ம குடும்பத்துல முன்னிறுத்திக்கிட்டு நம்முடைய ஃபங்க்ஷன்ல அவரை போய் முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு அதெல்லாம் சரி வருமா? ஏன்? காசு பணம் இல்ல. என்ன நமக்கு விளங்கல தெரியுமா? அடே, அந்த உறவினருடையக்கு சேர்த்துதான் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். உன்ட்ட 1 கோடி ரூபாய்க்கு இருக்கா, அதுல 50 லட்சம் ரூபாய் மாதிரி அவனுடையது. உன்ட்ட 1 கோடி ரூபாய் இருக்கா, அதுல ஒரு 20 லட்சம் ரூபாய் அவனுடைய உரிமை. சேர்த்துதான் நான் உனக்கு தந்திருக்கிறேன், நீ அவனுக்கு கொடு, அவனுடைய உரிமை அது என்று இஸ்லாம் இந்த ஜக்காத்தை பார்க்கிறது. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கிறத அவனுக்கான உரிமைப்பா. உலகத்துல இவ்வளவு பேர் பணக்காரர் இருக்கா, இவ்வளவு ஏழை இருக்கிறானா, இந்த ஏழைகளுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். நம்ம தாரசுலாம் பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்கு பங்குகளை அறிவிச்சிருந்தோம். 8000 பங்குகளை இந்த மாதத்துக்குள்ள நம்ம இன்ஷா அல்லாஹ் சேர்க்கணும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய அற்புதம் கிருபை உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணத்தினால் இந்த ஒரு நாள் மட்டும் 100 பங்குகள் வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மிக பெரிய விஷயம் தான். குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் தருபவன் யார்? அதை இறைவன் அவருக்கு திரும்பி பல மடங்காக தருகிறோம். அதே மாதிரி நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், இந்த பொருளாதாரத்தையும் வலது கையில் வாங்கி இடது கரத்தால் மூடி எப்படி அந்த இந்த குட்டியை வளர்ப்பதற்கு தாய் மெனக்கெடுகிறதோ அதை போன்று அல்லாஹ் அதை அப்படியே வளர்த்து நாளை மறுமையில் திரும்பி தரப்போகிறார். இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த மாதத்தில் இறைவனையில் செலவிடுங்கள். அதில் குறிப்பாக தாருசுலாத்தை கருத்திலே எடுத்துக்கொண்டு உங்களது பொருளாதாரத்தை அதிகம் அதை உதவிடுங்கள். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இப்படி நாம அணுகணும், அது அடுத்தவர்களுடைய உரிமை. அது நீங்க ஜக்காத்தை கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய வச்சுட்டோம் அதனால கொடுக்கிறோம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இது அவங்களுக்குரியது, இந்த புடி. இதுவா என்னுடைய உறவினருக்கு உரியது, இந்த புடி. இது என்னுடைய அத்தைக்கு உரியது, இந்த புடிங்க. இது என்னுடைய தொழிலாளருக்கு உரியது, இந்த புடி. இப்படி நாம ஜக்காத்தை அணுக வேண்டும். இப்படி அணுகினால்தான் அது ஜக்காத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேரங்கள்ல இந்த ஜக்காத்தை கொடுத்து அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் பாருங்க. சஹீஹுல் புகாரியில 1395வது ஹதீஸ். யமன் என்கிற ஒரு பகுதிக்கு, இன்னைக்கு இருக்கிற யமன் அந்த நாடுதான், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. அப்படி ஆளுநராக நியமிக்கிறப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? முஆத், இங்க வாங்க, நீங்க யமனுக்கு போறீங்க, யமனுக்கு போங்க, போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏவுங்கள். அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்க உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் பண்ணி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால், ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க பாருங்க, நீங்க அங்க போங்க, போயிட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை ஏவுங்க. ஏவி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்தது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அவர்களை தொழுகையை கடைபிடிக்குமாறு சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்தாச்சு, ஏற்று முடிச்சு அடுத்தது என்ன? தொழுகையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுங்க. அதையும் அவர்கள் கடைபிடித்து விட்டால் அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? ஜக்காத்தை கொடுக்குமாறு ஏவுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு? பாயிண்ட கவனிங்க. புகாரியுடைய 1395வது ஹதீஸ். இப்பதான் யமனுக்கு போக போறாங்க.
போய் இனிமேல் தான் தாவா பண்ணணும், இனிமேல் தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். ஏற்று கொண்டு விட்டாலே என்ன மேட்டரு? தொழுகையை கடைபிடிக்க சொல்லுங்க முதல்ல, இரண்டாவது ஜக்காத்தை கொடுக்க சொல்லுங்கள். இஸ்லாத்தை புதிதாக ஏற்றாலே இரண்டாவதாகவே அவருக்கு ஜக்காத்தை கொடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இஸ்லாத்துல நம்ம வந்தாச்சு தலைமுறையா. இப்ப இங்க இருக்கிற தலைமுறை, நாங்க 10 தலைமுறைக்கு முன்னாடி முஸ்லீம் ஆயிட்டோம், எங்க நன்னா அங்க இருக்காரு, எங்க தாதா அங்க இருக்காரு, எவ்வளவு பேசுறோம்ல. என்னப்பா ஜக்காத்துனா என்னப்பா அப்படின்னு கேளுங்க. ஜக்காத்துண்டானாங்க அது ஏதோ கொடுப்பாங்க, ஏழைங்களுக்கு கொடுப்பாங்க, 27ஆம் கிழமை கொடுப்பாங்க. இதுதான் முஆதி இப்னு ஜபல் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? யமனுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லி தாவா பண்ணி முஸ்லிமானா தொழுவ சொல்லுங்க, இரண்டாவது ஜக்காத்தை கொடுக்க சொல்லுங்கள். எப்பேற்பட்ட இஸ்லாத்துடைய கட்டளைன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய அம்சம்னு பாருங்க. ஏன் இன்னும் சொன்ன போனால் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு பயங்கரமான குழப்பமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல ஒரு அடியான் தன்னுடைய ஆட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு மலை உச்சிக்கு செல்கிறார். மலை உச்சிக்கு போய் அந்த மலை பள்ளத்தாக்கு, வேற மக்களே கிடையாது, அந்த மலை பள்ளத்தாக்குல அல்லாஹ்வை வணங்கி கொண்டு அங்கே தொழுது அங்கே இருக்கிற ஏதோ சில நபர்களுக்கு அவர் ஜக்காத்தை கொடுத்து வந்தால் அவர் உண்மையிலேயே நல்ல குணங்களில் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம்ல 38 38 அதாவது ஒரு கடுமையான குழப்பமான காலகட்டம். அந்த காலகட்டத்துல இங்க மலை உச்சிக்கு நீங்க போனீங்கன்னா போய் தொழுவுங்க, ஏதோ இருங்க வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. போய் தொழுதியா, தொழுது அங்க இருக்கிற மக்களுக்கு ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னா நீ நல்லவர்கள்ல ஒரு ஆளு என்று இஸ்லாத்துடைய வரலாறை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் நிறைய இந்த ஜக்காத்தை பற்றி பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னொரு சம்பவம். அந்த சம்பவத்துல ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நல்ல செய்திகளை அறிவிங்க, நான் அதை பின்பற்றி நடக்கணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லுங்க அதான் சஹாபி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நல்ல விஷயங்கள் உனக்கு ஏவணுமா, சரிப்பா நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை கற்பிக்க கூடாது. முதலாவது பாயிண்டா, நீ அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை கற்பிக்க கூடாது. இரண்டாவது என்ன தெரியுமா, தொழுகையை கடைபிடி. மூணாவது ஜக்காத்தை கொடு. நாலாவது உறவினரை பேணி வாழ். அல்லது வேற ஒரு சந்தர்ப்பத்துல நாலாவது ரமலான்ல நோன்பு வை. ஒருத்தர் வராரு, யார் ரசூலுல்லாஹ் நல்ல செய்திகளை அறிவிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வை வணங்கு, ஷிர்க் வைக்காத, தொழுகையை கடைபிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க, ரமலான்ல நோன்பு வைங்க, ஓகேவா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வந்த என்ன தெரியுமா சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இதுல நான் எதையுமே கூட்ட மாட்டேன், எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன், செஞ்சதே 4 தான், இந்த 4ல இருந்து 5ஆவது நான் கூட்டவும் மாட்டேன், அல்லது 4ல இருந்து 3ஆ நான் குறைக்கவும் மாட்டேன், இதே நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹ் கூட இருக்கிற ஆட்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒருவர் ஒரு சொர்க்கவாசியை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களாப்பா? அப்படின்னா அந்த சொர்க்கவாசி இவர்தான், இவரை பார்த்துக்கொள், இவரை பார்த்துக்கங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். வந்தது 4 விஷயம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, தொழுவணும், ரமலான நோன்பு வைக்கணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்படி செஞ்சாலே அவர் பூமியில நடமாடக்கூடிய சொர்க்கவாசி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அடையாளத்தை காட்டினார்கள். இப்படி நிறைய சந்தர்ப்பங்களில் ஜக்காத்து குறித்து இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. ஏங்க நாம எல்லாருமே ஈமான் கொண்டவர்கள் தானே. ஈமான்டா என்ன? ஈமான் கொண்டிருக்கிறோம்ல, ஈமான்னா என்னங்க? ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது தானே ஈமான். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாங்க ஈமான் அப்படின்னு. ஈமான்ல இருந்து வந்ததுதான் முக்மின். ஒருத்தர் ஈமான் கொண்டாருன்னா ஒரு முக்மின். இந்த முக்மீனுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு இடத்துல. நீங்க ஈமான் கொண்டுட்டீங்களா? ஈமான் கொண்டுட்டீங்கன்னா நீங்க அல்லாஹ்வை நம்பி, தூதரை நம்பி, வேதத்தை நம்பி அப்படி இருந்துட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அல்லதீன யுகீமூன ஸலாத் வ யுத்தூன ஸகாத வ ஹும் பில் ஆகிரதி ஹும் யூகினூன். 27வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்கள். ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள் என்றால் வெறுமனே அல்லாஹ்வை நம்பி, தூதரை நம்பி, பேரளவுல முஸ்லிமா இருந்து
தொழுவுறாருப்பா, கரெக்டா தொழுவுருவாரு, ரமலான்ல நோம்பு கரெக்டா வச்சிருவாரு, ஹஜ்ஜு கூட செஞ்சிட்டாரு, உம்ரா செஞ்சிட்டாரு, ஜக்காத் ஒண்ணுமே இல்லை என்றால் அவர் ஈமான்தாரி அல்ல. அல்லதீன யுகீமூன ஸலா, தொழுகிறார், வ யுக்தூன ஜக்காத், ஜக்காத்தையும் கொடுத்தாதான் வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், மறுமை அவர் உறுதியா நம்புவாரு. அவர் ஜக்காத்தை கொடுக்கணுங்கிறது என்ன தெரியுமா? ஈமானுடைய பலம் பொருந்திய அம்சம். சமுதாயத்துல எப்படி தெரியுமா நிலைமை? ஒருத்தர் 5 நேரம் கரெக்டா தொழுவார் பள்ளிவாசல்கள்ல. நீங்க ஒரு சர்வே எடுங்க, முதல் சஃப்ல நின்னு கரெக்டா தொழுவார். எங்க போய் போறீங்க? உம்ரா போறேன், போயிட்டு வந்துருவார். ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், ரமலான் மாத நோன்பு அடடா வச்சுட்டேன். ரமலான் மாசத்துல எப்படிப்பா ஒரு இபாதத் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சஃப் கரெக்டா இருக்காருங்க, அந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்கிறாரு மனுஷன். அடேங்கப்பா என்ன இபாதத்து. சரி ஜக்காத் எதுவும் கேட்டா கொடுப்பாராங்க, அது மட்டும் அவரு நெருங்கிறாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு டீ கூட வாங்கி தர மாட்டாரு. அப்படின்னு அவர் இருந்தாருன்னு வைங்க, இவர் உண்மையான ஈமான்தாரி கிடையாது. அவருக்கு அவரை நினைச்சுக்க வேண்டியதான், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜனா போயாச்சு, உம்ரா போயிட்டு வந்தாச்சு, நம்மள அடிச்சுக்க ஆள் கிடையாது, அவர் நினைச்சுக்க வேண்டியதான். ஜக்காத்து வரணும்பா வெளியில, அது உரிமை. உன் வீட்டை சுத்தி இருக்கிற 50 ஏழை இருக்கிறானா 50 ஏழைகளின் உரிமை அது. எங்கே ஜக்காத்? ஈமானே அடிபட்டு போயிரும். ஏன் இரையச்சம்னு பேசுறோம்ல? இப்ப நோம்பு எதுக்காக வச்சிருக்கிறோம்? இரையச்சம். முன்னாடி வேற மாதிரி வந்துச்சு பதிலு, பசிய உணரணுங்க அப்படின்ட்டு. இப்ப ஒரு அதெல்லாம் இல்ல. நோம்புனா என்னப்பா? தாகத்தை உணரணும், அதெல்லாம் இல்ல. எதுக்கு? இரையச்சம். அந்த இரையச்சவாதி யார் தெரியுமா? சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப வசனங்கள், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆனே முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லதீன யுகீமூன ஸலாத்த, அடுத்தது என்னது? வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இது முத்தகீனா யார் தெரியுமா? இறையச்சவாதி. சும்மா நான் இறையச்சவாதி, நோன்பு வச்சேன், நான் இறையச்ச, அதெல்லாம் கிடையாது. அல்லதீன யுகீமூன ஸலா, தொழுவுர் இல்ல. அடுத்தது என்னது? வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் நல்ல அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து நல்ல வழியில் செலவு செய்வார்கள், அவன்தான் முத்தகீன். அப்ப எல்லாம் அடிபட்டு போச்சு. நாம ஈமான்தாரினா அல்லாஹ்வை நம்புறேன், அவரை நம்புறேன், எல்லாம் ஓகே. ஜக்காத் இல்லையா? நீ ஈமான் இல்ல, ஈமான் கொள்ளல. நான் இறையச்சவாதி, கரெக்டா நிப்பேன், தொழுவேன், அங்க திரும்ப மாட்டேன், இங்க திரும்ப மாட்டேன், என்ன அளவு நான் கரெக்டா சுய ஒழுக்கமா இருக்கிறேன். ஜக்காத் அது கிடையவே கிடையாதுங்க, நீ இறையச்சவாதி இல்லை. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆசைப்பட சொன்னாங்கல்ல. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்ம அத்தருக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அத்தரை கொடுங்கன்னு, சொர்க்கத்துக்கு ஆசைப்படணும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? 23வது அத்தியாயம் முக்மினூன், ஆரம்ப 10 வசனங்களை படிங்க, வரிசையா வரும். கத் அஃப்லஹல் முக்மினூன், முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அதுல அல்லாஹ் சொல்லுவா வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். அவர்கள் அந்த ஜக்காத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு வழங்குவார்கள். இவங்க தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் வாரிசு. எதுக்கு வாரிசு தெரியுமா? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொந்தக்காரன் யார் தெரியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க, அமானிதத்தை பேணுவாங்க, தொழுகையை பேணுவாங்க, கரெக்டா இருக்கு. அதுல முக்கியம் என்ன தெரியுமா? வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் மக்களுக்கு. கொடுத்தா என்ன ஆகும்? அவர்கள் தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் வாரிசு. எதுக்கு வாரிசு? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதுல நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே நம்ம என்ன புரியணும் தெரியுமா? இந்த ஜக்காத் என்பது ஏதோ காசு பணம் இருக்கிறவங்க கொடுக்கலாம், பிரியம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க என்று கிடையாது. இஸ்லாத்துல பொருளாதார பாகுபாட்டை அல்லாஹ் தான் படைச்சான். ஒருத்தவனுக்கு வெறுமனே ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கஷ்டப்படுறா, ஒருத்தன் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50 கோடி சம்பாதிக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு? அல்லாஹ் தான் உருவாக்குனா. உருவாக்கி விட்டு உன்னைய நீ 50 ரூபாய் நீ வாங்கி 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 நீ இப்படித்தான் கஷ்டப்படுவ அப்படின்னு அல்லாஹ் விடல. அங்கேதான் அல்லாஹ் ஜக்காத் என்கிற உன்னதமான பொருளாதார திட்டத்தை மனித குலத்திற்கு தந்திருக்கிறான். ஆனா நம்ம யாரும் அதை செய்யறது கிடையாது.
ஜக்காத்து கணக்கு போட தெரியாது, எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதுவும் தெரியாது. ஏதோ வருது அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். கஞ்சி கேட்கறாங்க, அது கேட்கறாங்க, இது கேட்கறாங்க, ரைட்டு போ. இது அல்ல ஜக்காத். இந்த ஜக்காத் என்பது இஸ்லாத்துடைய ஆணித்தரமான கடமை. உலகத்துல நீங்க சவால் விடலாங்க, சவாலே விடலாம். எவ்வளவு பெரிய PhD படிச்சிருந்தா நீங்க சவால் விடலாம். இந்த மாதிரியான ஒரு பொருளாதார திட்டத்தை இதுவரைக்கும் யாரும் கொண்டு வர முடியாது. இருக்கிறவங்கள்ட்ட உரிமையாக வாங்கி இல்லாதவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்ந்து கொடுங்கன்ற திட்டம் இருக்குல்ல, எந்த சித்தாந்தமும் எந்த மதமும் முன்வைக்கவில்லை. ஒரு மதத்தை பேசுற மார்க்கத்துல என்ன பேசலாம்? என்னைய தொழுவு, நோம்போய், நைட்டு ஃபுல்லா முழிச்சிரு, எனக்காக நீ வந்து அங்க நட, எனக்காக இங்க நட, எனக்கு ஹஜ்ஜுக்கு போ, அங்க போ, இங்க போன்னு வெறுமனே அந்த வழிபாட்டை மட்டும் பேசி இருக்கலாம்ல மதத்தை பேசுற ஒரு மத மார்க்கத்துல. ஆனால் ஏழையை வந்து வறுமையிலிருந்து மீட்டு எடுப்பதற்கான மிகச்சிறந்த பொருளாதார திட்டத்தை வழங்கியிருக்கிற மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம் அது. உலகத்துல இஸ்லாம் தரக்கூடிய ஜக்காத்தை அமுல்படுத்தி விட்டால் அந்த ஏழை பணக்காரன்ற அந்த சொத்துல பாகுபாடு இருக்கும். அவருக்கு 5 கோடி இருக்கு, எனக்கு 5000 ரூபாய்க்கு இருக்கு, அவருக்கு 10 கோடிக்கு இருக்கு, எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு அந்த பாகுபாடு இருக்கும். ஆனால் வறுமை இருக்காது, சுத்தமாக வறுமை இருக்காது. இந்த வறுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமல்படுத்தி இந்த ஜக்காத்தை அவங்க எப்படி அணுகுனாங்க, தனக்கு சொந்தமாக அவங்க பர்சனலா அந்த ஜக்காத்தை எப்படி அணுகுனாங்க, சமூகத்துக்கு அதை எப்படி பயன்பாட்டு ஆக்குனாங்க, சமூகம் எப்படி மாறியது என்கிற தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார்.